வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அதாவது குறிச்சி குளம்னு சொல்லுவாங்க. அதாவது இது பொள்ளாச்சி ஓர மெயின் ரோட்டில் இருக்குது. மழையில் இந்த குளம் வந்து நிரம்பி வழிந்தோடும் காட்சி. இங்கே வந்து அதாவது சில பேர் வந்து நிறைய மீன் பிடிச்சி சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஃபேமிலியோடு வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஓகே, அவங்க ஃபோட்டோ தான் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க ஓரமாக. இது இந்த மாதிரி வீடியோ தான் கொஞ்சம் பார்க்கணும். என்னென்னா இது ஒரு இயற்கை சம்மந்தமான வீடியோ. இந்த மாதிரி வீடியோ நீங்கள் பார்த்தா உங்களுக்கு நம்ம குடும்பத்தையும் இந்த மாதிரி இடத்துக்கு கூட்டிகிட்டு போகலான்ட்டு ஒரு நாலேஜ் வரும். அதை விட்டு போட்டு குடும்ப வீடியோ, சண்டை பிடிக்கிற வீடியோ, தரக்குறைவாக பேசுகிற வீடியோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த காலத்தில் நாலேஜ் வராது. இது தமிழர் பண்பாட்டு சிலை கலை இயக்கம் யூடியூப்பு இதுக்கு தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்குது 750 கோடி. தரமற்ற வார்த்தை பேசுறதுக்கு இன்வெஸ்ட் பண்ண கிடையாது. பூரா தமிழர் பண்பாட்டு சிலை தான். உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள், அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். நீங்கள் ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணோன்னா நல்லா இந்த இடத்துக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். இதுவும் வந்து உழவர் பண்பாட்டு இதுதான். அதாவது இதுவும் ஒரு இலக்கிய சம்மந்தமான ஒரு சிலை தான் எடுத்து வச்சுருப்பாங்க. கட்டி வச்சுருப்பாங்க. சூப்பராக வடிவமைச்சுக்கிறாங்க. பார்த்துங்க, இந்த மாதிரி வீடியோ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் வளரும்னு நான் நினைக்கிறேன். பாருங்க, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உழவர் சிலை போட்டு வச்சுருப்பாங்க. ஒரு மாடு, 5 விவசாயிகள் இருக்கிற மாதிரி ஒரு சிலை இருக்கும். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். எப்படி ஒரு அழகாக இருக்குன்னு பாருங்கள். கிளைமேட் அந்தளவுக்கு ஜம்முன்னு இருக்குது. மழை வந்து இந்த குளம் நம்பிடுச்சு. வெயில் காலத்துலேயும் இங்கே வந்து நல்லா தண்ணி தான் ட்ரை ஆகாது. அந்தளவுக்கு வடிவமைச்சிருக்கிறாங்க. நிர்வாகம் வந்து சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இது ஒரு நீர்நிலை சம்மந்தப்பட்ட வீடியோ. அங்கே வந்து உழவர் சிலை வச்சுருக்காங்க. பசுமை உழவர் சிலை விவசாயிகள் சாதகமான சிலை தான். ஏன்னா இன்றைக்கி விவசாயம் இல்லைன்னா எதுவுமே இல்லைன்ட்டு நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ சொல்லியாச்சு. ஒரு சிலர் கூட மம்முட்டி எடுத்த விவசாயம் வந்துட்டு ஒரு தரமற்ற கருத்து வெளியிட்டிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பதில் கொடுக்க நான் தயாராக இல்லை. இந்த பாருங்கள், இது விவசாயி, ஒரு மாடு, 5 விவசாயி இருக்கிறாங்க. இது வந்து தமிழர் பாரம்பரிய விவசாய ஒரு சிலை தான். அதாவது அந்த அளவுக்கு நீங்கள் பாரம்பரிய தமிழர்களுக்கு என்னென்ன பாரம்பரியம் கலை இயக்கியம் இருக்கோ அதெல்லாம் சிலை வடிவமைச்சிருக்கிறாங்க. அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் குடும்பத்தோடு ஒரு நாள் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். கடைசி வரைக்கும் இருக்குது. அதை அங்கே வந்து ரெஸ்ட் எடுக்கலாம். அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பாடெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல கொண்டு வந்து சாப்பிட்லாம். ஓகே, இது ஒரு நல்ல வீடியோன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா பாடுங்க, பிடிக்காமல் யாரும் பார்க்காதீங்க. அங்கே பாருங்கள், தமிழான்ட்டு எழுதியிருக்கும் பாருங்கள். தமிழரோட பண்பாட்டை பெருமையை சாட்டுறதுக்கு தமிழான்னு எழுதியிருப்பாங்க. பூரா கலை இயக்கம் சார்ந்த ஓவியங்கள் தான் இங்கே இருக்கும். தமிழர் விழா தான் எழுதியிருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் வரைக்கும் இந்த மாதிரி ரோடு இருக்குது. அந்த பக்கம் போகலாம். குறிச்சியும் இருக்குதுங்க, உக்கடம் வரைக்கும் இருக்குதுங்க. ஓகே, அந்த இடத்துல ஒரு ஃபேமிலி உட்காந்துட்டு தண்ணி பார்த்து ரசிச்சுட்டு இருக்குது பாருங்கள். தண்ணி ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கடல் நினச்சிக்குவாங்க. அந்தளவுக்கு தண்ணி, கிளைமேட் சூப்பராக இருக்குது. போட் ஹவுஸ் இருக்குது. ஓகே, இதொரு சிலை. அதாவது இது கம்பு சண்டை இருக்கிற ஒரு பாரம்பரிய சிலை தான் அமைச்சிருக்கிறாங்க. ஓகே, நன்றி.